இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து நேற்றைய தினத்திலே தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிற வசனம்தான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய திட்டத்தை, அவருடைய விருப்பத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிற பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளையை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன? எல்லா மனுஷரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், புது வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதற்கு கருவிகளாக ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? பயன்படுத்த விரும்புகிறார். பவுல் நாம் பார்க்கிற பொழுது அந்த சவுலாக இருந்து அவர் பவுலாக மாறும் பொழுது அவர் கேட்கிறார், ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி அவர் முதலாவது அறிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய நாமத்தை அவர் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இது அவருடைய சித்தம் என்று சொல்லி அந்த பவுல் தெரிந்து கொண்ட உடனே தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் ஆலயங்களிலே பிரசங்கித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலரிலே நாம் வாசிக்கிறோம். அந்த சித்தத்தை அவர் புரிந்து கொண்டார். தன்னை அழைத்ததற்கான நோக்கம் இதுதான். நான் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு அறிவிக்கணும். அவருடைய நாமத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நான் அறிவிக்க வேண்டும். இதுதான் என்னை குறித்த தேவ சித்தம் என்பதை அவர் கண்டுகொண்டார். இன்றைக்கும் கூட நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா ஜனங்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான செய்திகளை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். பாவத்திலே வாழ்கிற மக்கள், நாம் நன்கு அறிந்த ஜனங்கள், நம்மோடு பழகுகிறவர்கள், உடன் வேலை செய்கிறவர்கள், உடன் படிக்கிறவர்கள், அவர்களுக்கு நாம் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அவர்களும் அந்த ரட்சிப்பின் பாதைக்கு வர வேண்டும், புது வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நம்மை ஆண்டவர் கருவிகளாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இங்கே ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்கிறார்? விசாரணைக்காரர்களுக்கெல்லாம் வேலையை கொடுக்கிறார். ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் வேலையை பிரித்து கொடுத்து அவர் தூர தேசத்திற்கு போகிறார். அவர் போயிட்டு திரும்ப வரும்பொழுது எஜமான் வருகிற போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அந்த எஜமான் எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் பொறுப்புகளை என்ன செய்திருக்கிறார்? ஊழியக்காரர்களிடத்துல அவர் கொடுத்துட்டு போறார். அவர் திடீர்னு வரும்போது அந்த ஊழியக்காரர்கள் அப்படியே செய்கிறவர்களாய் காணப்பட்டால் அவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஊழியக்காரங்க என்ன நினைப்பாங்க? என் எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் பூசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அந்த எஜமான் என்ன செய்வான்? நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் வந்து அவனுடைய ஊழியக்காரரை அவன் என்ன செய்வான்? கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடு அவர்களுக்கு பங்கை நியமிப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். நாமும் கூட நம்முடைய எஜமானுடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பு பெறணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும். இதுதான் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம். இதை நாம் அறிந்தும் நாம் என்ன செய்ய? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாவிட்டால் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாத ஊழியக்காரன் என்ன செய்வான்? அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், வேதத்தை நன்கு அறிந்திருக்கிறோம், தேவ சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும்
நாம் அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா, அந்த பணியை நாம் செய்கிறோமா? பொதுவாக ஊழியம் என்று சொன்னால் அது ஏதோ ஊழியக்காரர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்யணும், நாமெல்லாம் உலக வேலையை செய்கிறவர்கள் என்று சொல்லி நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதுண்டு. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க, ஊழியக்காரர்கள் இருக்காங்க, அவங்க தான் ஊழியம் செய்யணும், அவங்க தான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவங்க தான் அவருடைய வேலையை செய்யணும், அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தேவ சித்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இன்னும் கூட மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 28 பார்க்கிறோம். ஒரு தகப்பன் அவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு போகிறதுக்கு தன்னுடைய மூத்த மகனை பார்த்து சொல்கிறான், மகனே நீ போய் இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்ன்னு சொல்கிறான். அவன் முதல்ல என்ன செய்தான், போக மாட்டேன் என்று சொல்கிறான். பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்தான், போனான். இளையவனிடத்தில் சொல்கிறார், நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் என்ன செய்யலை, போகலை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? அந்த மூத்தவன் தான் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன். ஒரு தகப்பன் கூட தான் பிள்ளை தன்னுடைய சித்தத்தை என்ன செய்யணும், நான் சொல்லுகிற வேலையை செய்யணும், என்னுடைய பணியை செய்யணும்னு சொல்லி ஒரு தகப்பன் எதிர்பார்க்கிறான். அந்த பிள்ளை அதுக்கு என்ன செய்து, அந்த மூத்த மகன் முதல்ல போக மாட்டேன்னு சொன்னவே மனஸ்தாபப்பட்டு போகிறான். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஆமாம், ஆயக்காரர்கள், வேசிகள், பாவிகள் என்று சொல்லி நம்ம யாரெல்லாம் ஒதுக்குறோமோ அவங்கெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய வேலையை, சுவிசேஷ வேலையை அவர்கள் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இந்த நித்திய ஜீவன் அவங்க என்ன செய்தாங்க, சுதந்திரித்து கொள்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், புகழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய பணியை செய்யாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னால் இயன்றதை நான் உமக்காக செய்ய வேண்டும், உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கூட சுவாமி உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவரே, ஆண்டவரே அதற்கு ஊழியக்காரர்களாக உம்முடைய பணியை செய்ய எங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எஜமானனாகி உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற ஊழியக்காரர்களாய் காணப்பட கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை